ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிது என்று சொன்ன வாக்கிற்கு நாங்கள் இந்த நாளின் புதிய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரும் அருமைரட்சகருமாயும் ஆராதிப்பதற்கென்று ஆங்காங்கே இல்லங்களிலே கூடியிருக்கிறோம். ஆண்டவர் இந்த சிலாக்கியத்தை வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணரத்தக்கதாக, தெய்வீக மகிமையை காணத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு இந்த ஆராதனை ஏற்றதாக உகந்ததாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மூலமாக நமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக குடும்ப குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை துவக்கம் முதல் நிறைய மட்டும் நம்முடைய நீங்காத பிரசன்னம் எங்களை அவரோடும் கூட இருப்பதாக. துதிகன மகிமை எல்லாவற்றையும் மிக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். From books of Genesis chapter 4 verses 2 to 10. Genesis chapter 4 verses 2 to 10. Later she gave birth to his brother Abel. Now Abel kept flocks and Cain worked the soil. In the course of time, Cain brought some of the first fruit of the soil as an offering to the Lord. But Abel brought fat portions from some of the firstborn of his flock. The Lord looked with favor on Abel and his offering, but on Cain and his offering he did not look with favor. So Cain was very angry, and his face was downcast. Then the Lord said to Cain, "Why are you angry? Why is your face downcast? If you do what is right, will you not be accepted? But if you do not do what is right, sin is crouching at your door. It desires to have you, but you must master it." Now Cain said to his brother Abel, "Let's go out to the field."
And while they were in the field, Cain attacked his brother Abel and killed him. Then the Lord said to Cain, "Where is your brother Abel?" "I don't know," he replied. "Am I my brother's keeper?" The Lord said, "What have you done? Listen, your brother's blood cries out to me from the ground." Here ends the reading. Praise be the Lord. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் 1 யோவான் அதிகாரம் 3 வசனங்கள் 11 முதல் 18 வரை. Gospel taken according to Epistle of St. John 1, chapter 3, verses 11 to 18. நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமாய் இருந்தது நிமித்தம்தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நான் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். வாசிக்க கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரையில் அடங்கியிருக்கிறது. The gospel reading is taken from Gospel according to Matthew chapter 5 verses 20 to 26. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனை என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல் மனது பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்பது.
ஜெபம். மகா பரிசுத்தமும் மட்டில்லாத அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த தெய்வீக வார்த்தைகளை தியானிக்க சிந்திக்க செல்லுகிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக என்னோடும் எங்களோடும் கூட பேசுவீராக. இதன் வாயிலாக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற உண்மையான காரியங்களை வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து தேவனுக்கு மகிமை உண்டாக வாழும்படி உதவி செய்தரலாம். நம்முடைய சாயலை இந்த உலகத்திற்கு நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு நீர் எங்களை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்துவீராக. அடிமை மறைத்து நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவரும் அருமையுமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, நம்முடைய இருதயத்தை கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் விலக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் தலைப்பு. Our hearts must be kept free from anger and hatred. கோபம், வெறுப்பு, இந்த இரண்டிற்கும் நம்முடைய இருதயத்தை விலக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாளின் தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோபம், வெறுப்பு என்பது மனிதர்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் பிரிப்பது மட்டுமல்ல, பல தவறான காரியங்களை செய்வதற்கும் சமாதானம் இழந்து இருப்பதற்கும் வழிவகுக்கின்றவர்களாக இருக்கிறது. இவைகள் நம்முடைய இதயத்தில் இருப்பதனாலே, கோபம் இருப்பதனால் நாம் அநேக வேளைகளிலே கோபப்பட்டு சோர்வடைந்து விடுகிறோம். கோபம் அதிகமாக அதிகமாக மனிதனுடைய வாழ்க்கையிலே இரத்த அழுத்தம் போன்ற வியாதிகளும் தேவையில்லாத பல வியாதிகளும் நம்மை அண்டிக் கொள்கிறது. இருதயத்தில் வெறுப்பு இருக்கின்றபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், அமைதி இல்லாமல் வாழுகிறோம். எனவே இந்த இரண்டு முக்கியமான குணங்களையும் நம்மை விட்டு, நம்முடைய இதயத்தை விட்டு விலக்கிவிட்டால், நீக்கிவிட்டால், நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக சமாதானமாக இருப்பது மட்டுமல்ல, ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்துவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். எனவே நம்முடைய இதயத்திலிருந்து கோபமும் வெறுப்பும் அகற்றப்பட வேண்டும் என்றால் அது நம்முடைய முயற்சியினால் ஆவது அல்ல, ஆண்டவர் கொடுக்கின்ற ஸ்லாக்கியம், அனுகிரகம். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும்போது நம்முடைய எண்ணங்களும் நினைவுகளும் செயல்பாடுகளும் மிக நல்லவைகளாக, எல்லாருக்கும் நன்மை பயக்கிறவர்களாக இருக்கும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதே நம்முடைய பேச்சிலே வெளிப்படும். நம்முடைய இருதயமானது நல்ல காரியங்களினால், நன்மையினால் நிறைந்திருந்தால், நல்ல வார்த்தைகளை, நல்ல செயல்பாடுகளை நாம் வெளிப்படுத்துவோம். தீமை நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருந்தால் தீமையான கொடூரமான காரியங்களை நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தருக்குள் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் எப்பொழுது கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் இடம் அளிக்கிறது என்றால், இடமாகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தோடு நாம் இணைந்து வாழும்போது, உலக பொருட்கள் மீது நம்முடைய விருப்பத்தையும் வாஞ்சி வைத்திருக்கும் போது, உலக சிந்தனையினாலும்
உலக லௌகிகங்களினாலும் நிறைந்து மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே என்ற நிலைமைக்கு நாம் மாறிவிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலகத்தான் அல்ல, உலகத்திற்குரிய பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் என்னிடத்தில் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறார். உலகத்தோடு இணைந்து வாழும்போது அது மாம்சத்தின் கிரிகளை வெளிப்படுத்துகிறது. கோபம், வைராக்கியம், வெறுப்பு, களியாட்டு, தீமை செய்தல், இப்படி பல மோசமான செயல்பாடுகளை அது வெளிப்படுத்துகின்ற ஒரு இடமாக மாறிவிடுகிறது. ஆனால் நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழும்போது நம்முடைய இருதயம் தேவ மகிமையினால் நிறைந்து ஆவியின் கனிகளை தனக்குள் அது கொண்டதாக இருக்கிறது. அன்பு, இரக்கம், நீதி, நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. எனவே உலகத்தோடு நாம் வாழும்போது நம்முடைய இருதயம் அது கோபத்தினாலும் வைராக்கியத்தினாலும் வன்மத்தினாலும் பலவித அசுத்தமான நினைவுகளினாலும் செயல்பாடுகளினாலும் நிறைந்து அது தீமையை கொப்பளிக்கிறது, வெளிப்படுத்துகிறது. அதனால் நமக்கும் அழிவு ஏற்படுத்துகிறது, மற்றவர்களுக்கும் அழிவு ஏற்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவரோடு இணைந்து வாழும்போது நிச்சயமாக ஆவியின் கனிகள் நம்மில் இருப்பதனால் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்தல், இரக்கப்படுதல், ஆதரவளித்தல், ஐக்கியமாயிருத்தல், அன்புறவோடு இருத்தல், இவளின் வாயிலாக மற்றவர்களும் நலன் பெறுகிறார்கள். ஆண்டுடைய நாமமும் மகிமைப்படுகிறது. எனவே இந்த நம்முடைய இருதயமானது கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் நீங்கி இருக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே 3 முக்கியமான காரியங்களை திருமறையின் அடிப்படையிலே, வேதத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் வேத பகுதியின் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். இங்கே காயின், ஆபேல் இருவரும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யவும் ஆண்டவருக்கு காணிக்கை படைக்கவும் செல்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் வாழ்வளிக்கின்ற வள்ளலாக, வழிநடத்துகின்ற தகப்பனாக இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை ஆராதிப்பதும் அவருக்கு காணிக்கை படைத்து நம்மை அர்ப்பணிப்பதும் தலையாய கடமை. எனவே இவர்கள் இருவரும் ஆண்டவருக்கு காணிக்கை படைக்கும்படியாக செல்கிறார்கள். ஆண்டவர் ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார், காயினையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. ஏன் காயினையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை என்றால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவளுமாய் இருந்தது நிமித்தம் தானே என்று குறிப்பிடுகிறார். பொல்லாங்கனால் உண்டாயிருந்தபடியினால், இவருடைய கிரியைகள் செயல்பாடுகள் பொல்லாததாக இருந்தபடியினால் காயினையும் அவருடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன்? ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். நான் எப்படிப்பட்டவர்களாக வாழுகிறோம், என்ன செயல்பாடுகளை செய்கிறோம், என்ன நோக்கத்தோடு இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே இருதயத்தின் ரகசியங்களை ஆராய்ந்து அறிகின்ற ஆண்டவர் காயினுடைய கிரியைகள் பொல்லாதவைகள், அவன் பொல்லாங்கனால் ஆட்கொள்ளப்பட்டு நல்ல எண்ணத்தோடு நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்கவில்லை. எனவே அவன் படைத்த காணிக்கைகளை, முதன்மையான காணிக்கைகளை படைத்ததாக வேதம் இங்கு குறிப்பிடவில்லை. ஆபேல் தன்னுடைய தலையீற்றுகளையும் பிரதானமான காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு கொண்டு கொடுக்கிறார்.
அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கிறபடினால், அவருடைய இருதயம் நன்றாக இருக்கிறபடினால், ஆண்டவர் காயினையும் அவருடைய ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவருடைய அங்கீகாரம் கிடைக்கும் போதுதான் இந்த உலகத்திலே நம்முடைய இருதயமானது சாந்தம் நிறைந்ததாக, அமைதி நிறைந்ததாக, அன்பு நிறைந்ததாக, மன உருக்கம் நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல செயல்பாடுகள் நம்மிலே காணப்படும். ஆண்டவருடைய அங்கீகாரம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் முற்றிலுமாக மாறினவர்களாக காணப்படுவோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி வேதம் கூறுகிறது, குறிப்பிடுகிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய அங்கீகாரத்தை நாம் பெறாவிட்டால் நாம் எரிச்சல், நம்ம எரியாமல் நமக்குள்ள ஒரு எரிச்சல் உண்டாவது மட்டுமல்ல, நம்முடைய முக நாடி வேறுபட்டு முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல், அமைதி இல்லாமல், ஒரு அலைக்கழிப்பு இருப்பதை நாம் உணர முடியும். ஆண்டுடைய அங்கீகாரம் மாத்திரமே நமக்கு அமைதியும் சமாதானத்தையும் முகமலர்ச்சியும் முகத்தில் அமைதியும் வெளிப்படுத்தும். எனவே ஆண்டுடைய அங்கீகாரம் இல்லாதனால் இவனுடைய முகநாடி வேறுபட்டது மட்டுமல்ல, கோபமும் வெறுப்பும் மிஞ்சி உடன்பிறந்த சகோதரனை கொலை செய்வதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய இருதயத்தில் வெறுப்பும் கோபமும் நீங்க வேண்டும் என்றால், அமைதியும் சாந்தமும் அன்பும் பெருக வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும்போது அவர் நம்மை அங்கீகரிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது இறங்கினது மட்டுமல்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று தேவன் அங்கீகரிப்பதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவரை நேசித்து ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தும் போது நம்முடைய ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்கிறார். இவன் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி என்று நம்மை நேசிக்கும் போது நம்முடைய இருதயம் கோபத்திற்கும் வெறுப்புக்கும் நீங்கி இருப்பது மட்டுமல்ல, அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆவியின் கனிகளையும் உள்ளடக்கியதாக இருப்பதை நாம் உணர முடியும். எனவே ஆண்டவரின் அங்கீகாரம் நம்முடைய இருதயத்தில் உள்ள வெறுப்பையும் கோபத்தையும் அகற்றி ஆண்டவரின் சாயலை நம்மில் வெளிப்படுத்தும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவரின் ஆலோசனை. முதலாவது, ஆண்டவரின் அங்கீகாரம் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவது மட்டுமல்ல, நம்முடைய இதயத்தில் ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக, வெறுப்பையும் கோபத்தையும் நம்மை விட்டு அகற்றி சாந்த குணமுள்ளவர்களாக மாற்றுகிறது. இரண்டாவது, ஆண்டவரின் ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில நம்மில் இருக்கிற கோபத்தையும் வெறுப்பையும் நீக்கி அன்பையும் சமாதானத்தையும் ஆவியின் கனிகளையும் நமக்கு தருகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆகையால் நீ பலிபீடத்தில் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இந்த உலகத்துல ஒப்புரவாக வேண்டும்.
ஒப்புரவாகுதல் இல்லை என்றால் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்வதில்லை, நம்முடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, நாம் செய்கின்ற எந்த ஒன்றையுமே ஏற்றுக்கொள்வதில்லை. கோபம் வரும், தர்க்கம் வரும், விவாதங்கள் வரும், வராமல் இருப்பதில்லை. அதை வன்மமாக மனதில் வைத்துக்கொண்டு வைராக்கியத்தோடு நாம் வாழ்வோமானால் நம்முடைய இருதயமானது கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் புகலிடமாக பொக்கிஷமாக மாறிவிடும். ஆனால் யாரிடத்தில் நாம் கோபப்பட்டோமோ, யாரிடத்தில் விவாதம் தர்க்கம் பண்ணினோமோ, அல்லது ஒருவேளை சண்டையிட்டோமோ, அவரிடத்தில் நாம் ஒப்புரவாக வேண்டும். வெறுப்பு வைத்துக் கொண்டு நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக நம்முடைய இருதயம் பழுதுபட்டு போவது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை எல்லா நேரங்களிலும் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் தருவர்களாக, மற்றவர்கள் வேதனைப்படுத்துவர்களாக, மற்றவர்களை காயப்படுத்துவர்களாக இருப்போம். அவர்களுக்கு மட்டும் நாம் உள்ளாக விளங்குவதல்ல, நம்முடைய வாழ்க்கையை நாம் நரகமாக்கி கொண்டிருப்போம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்த குற்றங்களை, தவறுகளை உணர்ந்து ஒப்புரவாகுதலை நாம் செய்ய வேண்டும். அக்கா, நான் கோபமாக பேசிவிட்டேன், அல்லது தவறான காரியங்களை நான் செய்துவிட்டேன், காரணம் இல்லாமல் கோபப்பட்டு விட்டேன், தேவையில்லாமல் நான் உங்களை விரோதித்து விட்டேன், தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு குழந்தை உள்ளத்தை போல திறந்த மனதோடு நாம் அவர்களிடத்தில் பேசி கை கொடுக்கும் போது நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற வெறுப்பும் கோபமும் மறைந்து போகிறது. இல்லை என்றால் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வெறுப்பும் கோபமும் அதிகரிக்குமே ஒழிய அது ஒரு நாளும் குறைவதில்லை. ஒப்புரவாகுதலின் மூலமாக நம்முடைய இருதயத்தில் உள்ள அந்த கோபம் வெறுப்பும் மறைவது மட்டுமல்ல, நம்மில் ஒரு நல்ல சமாதானம், அமைதி, மன நிறைவு. அது மட்டுமல்ல, நமக்கென்று விரோதிகள், பகைஞர்கள் எவரும் இல்லை என்ற அளவிற்கு ஒரு மன நிறைவோடு மனமகிழ்வோடு வாழ்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், சகேயு ஒரு ரெகன்சிலேஷன், ஒரு ஒப்புரவாகுதலை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, எவனிடத்திலாவது எதையாவது நாம் அநியாயமாக எடுத்துக்கொண்டதுனால் அதை 4 தனியாக நான் திரும்ப கொடுக்கிறேன், என் ஆசைகளில் பாதி ஏழைகள் கொடுக்கிறேன். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அந்த காலத்தில் வரி வசூலித்தவர்கள் ஏழைகளை கஷ்டப்படுத்தி அதிகமான வரி வசூலித்து ரோம அரசாங்கத்துக்கு கொடுத்தார்கள், தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்படியாய். அது மட்டுமல்ல, அநியாயமாய் கஸ்டம்ஸ் டியூட்டி கலிலேயாவிலிருந்து அல்லது சமாரியாவிலிருந்து எருசலேமுக்கு வரும்போது அங்கே ஒரு ஆயத்துறை அல்லது டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய இடம். அப்போ அதுல அவர்கள் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு மோசமானவர்களை கையில் கொடுப்பார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கலிலேயாவிலிருந்து அல்லது சமாரியாவிலிருந்து எருசலேம் தேவாலயத்திற்கு காணிக்கை செலுத்த செல்கிறார்கள் என்றால் அதுல நல்ல பிரதானமான ஆடுகள், ஆட்டுக்கிடாக்கள், செம்மறி ஆடுகள், செம்மறிக்கிடாக்கள், அவைகளை அவர்கள் கொண்டு செல்லும் போது அவைகளை தாங்கள் எடுத்துக்கொண்டு ஈனமானவர்களை, நசல் கொண்டவர்களை கையில கொடுத்துடும். அநியாயமாக எடுத்துக்கொள்ளுது. பணத்தையும் சரி, புறாக்களையும் சரி, அவ்வாறு வழிப்பறி திருடர்கள் போல செய்வார்கள். அதனால ஏராளமான பகை. சகவை பொறுத்தவரையிலே யூதன துரோகி, அவன் யூதன் அல்ல என்ற ஒரு விரோதமும் வெறுப்பும் மக்கள் மத்தியில் இருந்தது.
ஏழை மக்கள் கரித்து கொட்டினார்கள். இவனெல்லாம் விளங்கவே மாட்டான் என்று சொல்லி அந்த அளவுக்கு எல்லாருடைய பகையும் வெறுப்பையும் சம்பாதித்திருந்தவர். இவருக்கும் அதே போல அவர் மீது வெறுப்பும் பகையும் இருந்தபடினால் அதை இன்னும் அதிகமாக செய்து கொண்டிருந்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவர் சொல்லுகிறார், இவனிடத்திலாவது எதையாவது நான் அநியாயமா எடுத்ததுன்றான் நாளத்தினாக திரும்ப கொடுக்கிறேன். ஆமா, அநியாயமா எடுத்தது இருந்ததுன்னா நான் நாளத்தினே அதை திரும்ப கொடுத்துறேன். அதனால அவனுடைய பொருளை நான் கோபத்தோடு, அவன் கொடுக்காத நிலையில் கோபத்தோடு பறித்து கொண்டபடினால், கோபமும் வெறுப்பும் நிறைந்தவனாக இருந்தபடினால் நிலைமையில் இருந்து இறங்குகிறேன் என்று சொல்லி ஏழைகளை நான் கஷ்டப்படுத்தினேன். என்னுடைய கோபத்தின் எனக்கு இருக்கின்ற அதிகார பலத்தினால் கோபப்பட்டு அவர்களை அற்பமாக வெறுத்து எடுத்தேன். இப்பொழுது எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு ரெக்கன்சிலேஷன், ஒப்புரவாதலுக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று இந்த வெட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லி சொல்லுகிறார். இதயத்தில் உள்ள வெறுப்பு கோபம் மறைந்தது மட்டுமல்ல, மற்றவருடைய கோபத்திற்கு வெறுப்புக்கும் ஆளாயிருந்த அவர் அவளிருந்து விடுவிக்கப்படுவதை அல்லது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஒப்புரவாகுதல் என்பது உண்மையிலே ஒரு ரெக்கன்சிலேஷன் வந்த பிறகு நம்முடைய இதயத்தில் கோபமோ வைராக்கியமோ அல்லது வெறுப்போ இருப்பதில்லை. அதற்கு பின்பு அவருடைய பணிவிடைகள் மிக அன்பாக, மிக பாசமாக, பாரபட்சமற்றமாக இருந்தது என்பதை வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பான நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயத்திலிருந்து வெறுப்பும் கோபமும் அகல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆலோசனை, முதலாவது நீ ஒப்புரவாக, ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பதாக, ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக, காணிக்கை கொண்டு வருவதற்கு முன்பாக நீ ஒப்புரவாயிட்டு அது பிறகு ஆராதனை நடத்து, காணிக்கை செலுத்து என்று சொல்லி சொல்கிறார். ஒப்புரவாதலின் வாயிலாக நம்முடைய இதயத்தில் உள்ள கசப்பும் வெறுப்பும் கோபமும் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. இறுதியாக ஆண்டவரை போல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்ப்போமானால், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு விலையேறப்பெற்ற அர்ப்பணிப்பு இருந்தது. அந்த அர்ப்பணிப்பு என்ன என்றால், பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கின்ற அன்பு. அந்த அன்பு அது சாதாரணமான அன்பு அல்ல, தூய அன்பு. வெறுப்பில்லாத, யார் மீதும் வெறுப்பில்லாத, யார் மீதும் கோபம் இல்லாத ஒரு அர்ப்பணிப்பு அவரிடத்தில் இருந்தது. அதனால அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் தன்னை எப்படி அர்ப்பணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணம் இருக்கும்போது யார் மீதும் வெறுப்பு நமக்கு வருவதில்லை, யார் மீதும் நமக்கு கோபம் வருவதில்லை, யாருக்கும் எதையும் தாராளமாக கொடுக்கின்ற ஒரு உயர்ந்த மனப்பான்மைக்கு உள்ளாகிறோம். 17ஆம் வசனத்துல, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் ஒன்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்கு தேவ அன்பு நிலை கொள்வது படி. என்கிட்ட இருக்கும்போது என்னுடைய சகோதரன் வறுமையினால் வாடி எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்று கேட்கும்போது நான் அவனுக்கு கொடுக்காவிட்டால் தேவனுடைய அன்பு, தேவனுடைய அர்ப்பணிப்பு என்னிடத்தில் இல்லை.
உண்மையிலே தேவ அன்பு இருந்தால் என்னுடைய இருதயத்தை நான் அடைத்து வைக்க இயலாது. 18ஆம் வசனத்துல சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். வார்த்தையினாலே நாம் வாழ்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நயமாக அன்பாக பேசி கிரியேற்றவர்களாக இருக்கும்போது அது நமக்கு சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ தருவதில்லை. மாய்மாலமான ஒரு வாழ்க்கையாக அது அமைந்துவிடும். எனவே ஆண்டவர் எப்படி சுயநலமில்லாமல் தன்னை அர்ப்பணித்தாரோ அதே போல நாமும் சுயநலமற்றவர்களாக அர்ப்பணிப்போடு வாழும்போது நம்முடைய இருதயத்தில் கொஞ்சம் கூட வெறுப்பு அல்லது கோபம் என்பது குடிகொள்ள இயலாது. முழுமையான அர்ப்பணிப்பு. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று சொன்ன உடனே, என்னை அனுப்பும், நான் போகிறேன். அந்த அன்பு, அந்த அர்ப்பணிப்பு மோசமாக வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் யூத மக்களுக்கு, மிக ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டு முரட்டாட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மீது கோபப்படாமல், வெறுப்பில்லாமல், அன்போடு தீர்க்க தரிசன பணியை செய்வதற்கு இருதயம் ஏற்றதாக உகந்ததாக இருந்தது. அப்போஸ்தலர் 9:6 சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்டபோது, ஆண்டவரை நீர் யார் என்று சொல்லி கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. உடனே அவர் கேட்காரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். முழுமையான அர்ப்பணி, முழுமையான அர்ப்பணி. ஒருவேளை இந்த யூத கிறிஸ்தவர்களை மிக துன்புறுத்தியவர், அவர்களை வேரோடு அழிக்க வேண்டும் என்று சீறி பாய்ந்து சென்றவர், அவர் மீது அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு கோபம், அழித்தொழிக்க வேண்டும் என்று விரும்பிய அவர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். உடனே ஆண்டவர், நீ தோற்பது நடுவனாய் சீமோன் வீட்டுக்கு போ, நீ செய்ய வேண்டியதான அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி சொல்கிறார். அன்று மாற்றம் பெற்ற, அன்று தன்னை அர்ப்பணித்த அந்த பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அன்புடையவராய் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தின வாழ்ந்து அநேக திருச்சபைகளை நிறுவி 13 நிருபங்களை நமக்கு எழுதி வைத்து சென்றதை பார்க்கிறோம். அந்த இருதயம் அன்பு நிறைந்த இருதயமாக, ஆவியின் கனிகள் நிறைந்த இருதயமாக, மனிதர்களை ஆண்டவரிடத்தில் இழுத்து அவருக்கு சொந்தமாகின்ற இருதயமாக மாறியதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் விலை இருக்க வேண்டும் என்றால், முதலாவது ஆண்டுடைய அங்கீகாரம், ரெகக்னைசேஷன், அக்செப்டன்ஸ். இவன் என்னுடைய குமாரன், இவன் என்னுடைய குமாரத்தி என்ற அளவிற்கு நம்முடைய வாழ்வு அவருடைய பார்வையிலே சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும். அவருடைய அங்கீகாரம் இருந்தால் மட்டுமே நம்முடைய இருதயம் வெறுப்பிற்கும் கோபத்திற்கும் நீங்களாயிருக்கும். இரண்டாவதாக ஆண்டவரின் ஆலோசனை சொல்றார். சகோதரன் பேரில் ஒரு குறை உண்டு என்று நீ கண்டால்
காணிக்க கொண்டு வந்திருக்க குறை உண்டுன்னு உனக்கு தெரியுது, முதல்ல அவன்கிட்ட போய் ஒப்புரவாயிட்டோம். ரெகன்சிலேஷன். அவர் சொல்ற ஆலோசனை ஒப்புரவாகு. இதயத்தில் உள்ள கசப்பை அல்லது வெறுப்பை கோபத்தை விலக்குவதற்கு ஒப்புரவாகுதலை நீ செய், அதற்கு முன்பு வேண்டவா அப்படிங்க ஆலோசனை. அதை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய இருதயம் வெறுப்பிற்கும் கோபத்திற்கும் விளைகிறது. கடைசியாக நாம் ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்து தன்னுடைய அர்ப்பணிப்பை அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்தியது போல நாமும் நம்மை முழுமையாக ஆண்டவருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் கோபத்திற்கோ வெறுப்பிற்கோ இடம் இருக்காது. அது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் சமாதானம் இருக்கும்போது ஒரு தெய்வீக மகிமை நம்மளே காணப்படும். நாம் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரங்களாக ஆண்டவருக்கு கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருப்போம். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு அது உறுதுணை புரியும். ஆண்டவர் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again.
Let us be reminded that the Lord sent His only Son, the Prince of Heaven, to be crucified for us, sinners like us. This great love story serves as a good reminder of how much God cares for us. All He wants us to do is trust Him in these despair times, draw closer to Him, and rely on Him more than ever. So let us find our comfort in the Lord by keeping this entire situation at the Lord's feet and walk away with an assurance that He listens and surely works wonders. Let us pray that we will be able to have our church worship as soon as possible. Pray that the number of COVID-19 infection cases will reduce in Maharashtra and in the entire country. Pray that the number of COVID-19 infection cases will reduce across the world. Let us pray that the COVID-19 positive patients will recover. Let us pray that patients suffering from other diseases will also get proper treatment. Let's pray for God's protection on all doctors, nurses, and all healthcare workers. Pray for God's protection on all police personnel, municipal and other authorities who are on duty during the pandemic. Pray that God's wisdom be on all state and national leadership. Pray for all those who are stranded away from home, whether they have gone for work, studies, or as immigrant laborers. Above all, let us cry out like King Hezekiah to protect this world and its people from this deadly coronavirus. Let us unite in oneness in spirit and pray like the believer's prayer. Let the whole world shake in good health and glorify the Lord whom we all worship. In Jesus Christ's mighty name, we all say Amen and Amen. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.
ஜெபம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கென்று நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். இருதயம் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் நீங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கும்போது நாங்களும் தரிசிக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறேன். எனவே இந்த உலக வாழ்க்கையில உடைய அங்கீகாரத்தை பெற்ற பிள்ளைகளாக, அது மட்டுமல்ல ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற ஆலோசனைகளை, குறிப்பாக ஒப்புரவாகுதலை நாங்கள் கடைபிடிக்கவும், எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை உமக்கு அர்ப்பணித்து அன்பின் தூதர்களாக வாழும்படி எங்களுக்கு உதவி செய். அதன் வாயிலாக என்னுடைய இதயத்தில் இருக்கின்ற வெறுப்பு, கோபம் மறைந்து போவது மட்டுமல்ல, என்னுடைய ஆலயமாகவே அது மாறிவிடட்டும். இந்த ஆராதனைகளை பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதி. இந்த கொடிய நாட்களில் நம்முடைய இடர்களின் மறைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய மும்பை பட்டணத்தையும், மகாராஷ்டிரா மாநிலத்தையும், இந்திய தேசத்தையும், உலகத்தையும் நீ இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்திலிருந்து காப்பாற்றுவீராக. முன்னணியில் பணியாற்றுகின்ற யாவருக்கும் உடைய பாதுகாவல் இருக்கட்டும். அன்றைய ஏற்ற காலத்திலே பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் எங்கள் நாட்டிற்கும் உலகத்திற்கும் தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய இப்போதைக்கு இருப்பதாக. ஆமென்.